இந்த கிராமத்திலேயே ரொம்பவே அழகான பத்மாங்கிற அந்த பொண்ணை ஒவ்வொரு ஆண்மகனும் அடையிறதுக்கு விரும்புறாங்க. இந்த பொண்ணோட மொரமாமனும் சாதாரண ஆள் கிடையாது. எல்லா தந்திரங்களையும் மந்திரங்களையும் படிச்சவரா இருக்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு வெளியே காவலுக்கு துஷ்ட சக்திகளை வைக்கிற அளவுக்கு மாந்திரிகத்தை கரைச்சு குடிச்சிருக்காரு. எல்லார் மாதிரியும் இவரும் அந்த பொண்ணு அடையணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் அந்த பொண்ணை மட்டும் மயக்கவே முடியல. ஏன்னு பார்த்தா ஏற்கனவே சூரிய நம்பூதிரிங்கிற ஒரு ஆளை இந்த பொண்ணு காதலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் எல்லா கலைகள்லயும் சிறந்தவரா விளங்குறாரு. இது தெரிஞ்ச அந்த மொரமாமனும் எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயே பூந்து அந்த பொண்ணை அடிச்சு சாகடிக்கிறாரு. சின்ன வயசுலயே நிறைவேறாத ஆசையோட இறந்து போன இந்த பொண்ணு இந்த கிராமத்துக்குள்ளே மோகினி பேயா வலம் வந்து எல்லாரையும் ஒரு வழி பண்றா. ஒவ்வொருத்தங்களையா சாகடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கவும் கடைசியில அந்த மொரமாமனையும் இந்த பொண்ணு சாகடிக்கிறா. அதோட இல்லாம பேயாவே மாறி இந்த கிராமத்தையே ஒரு வழி பண்றதுனால இந்த பொண்ணோட காதலனே பல பூஜைகளை பண்ணி பஞ்சலோக சிலைக்குள்ள இந்த பொண்ணோட ஆவிய அடைக்கிறாரு. அதோட இல்லாம ஒரு மோதிரத்தையும் பண்றாரு. தான் வாழ்ந்த இடத்திலேயே ஒரு பெட்டிக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பெட்டியை யாருமே திறக்கல. அதை எப்ப திறக்கிறாங்களோ அப்ப இருந்து அந்த மோகினி பேய் வெளியே வரும்னு எல்லாரும் நம்புறாங்க.